இலங்கை நாடு முழுவதும் தற்பொழுது டெங்கு நோய் தாக்கம் அதிகமாக காணப்படுவதாலும் குறிப்பாக 15 பிராந்திய சுகாதார பணிப்பாளர் பிரிவுக்குட்பட்ட 15 பிரிவுகள் டெங்கு நோயாளர்கள் அதிக அளவு கூடிய அளவு அதிக எண்ணிக்கையில் பதிவாகப்பட்டு கொண்டிருக்கின்ற காரணமும் மற்றது அதில் மட்டக்களப்பு பிராந்தியத்தில் குறிப்பாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு சிவப்பு வலயமாக டெங்குக்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சுகாதார அணியினர் பிராந்திய சுகாதார பணிப்பாளரின் வழிகாட்டலுக்கு அமைவாக பிராந்திய சுகாதார சேவை பணிமனை மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம், முப்படையினர், டிஎஸ் ஆஃபீஸ், ஜிஏ தலைமையிலான குழுவினர் மற்றும் ஜிஎஸ் கிராம அமைப்புகள், போலீசார் படையினர் அனைவரும் ஒத்துழைத்து இந்த டெங்கு கள நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து கடந்த 3 மாதங்களாக எங்களுக்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாக எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு காணப்படுவதாக உள்ளது. மே மாதத்தில் 59 நோயாளிகளும், ஜூன் மாதத்தில் 79 நோயாளர்களும், தற்போது இந்த 15-16 நாட்களில் 42 நோயாளர்கள் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து செல்கின்றது. இதற்கு ஒரு காரணம் நமது கொழும்பு, கம்பா போன்ற பகுதிகளில் அங்கிருந்து திரும்புகின்ற நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்றது. நாங்கள் அதை தொடர்ந்து அவர்களை கண்காணித்து அதற்கு தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டு வருவதால் ஓரளவு நோயாளர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தக்கூடியமாக இருக்கின்றது. இருந்தாலும் நமக்கு பொதுமக்களிடையே கிடைக்கின்ற ஒத்துழைப்பு மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. நாங்கள் எவ்வளவோ தரம் இந்த ஆலயங்கள், மத வழிபாட்டு தலங்கள், பொது இடங்களை இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒலிபரப்பின் மூலம் மேற்கொள்ளுமாறு கேட்டும் அவர்கள் தொடர்ச்சியாக செய்வது மிகவும் குறைவாக காணப்படுவதும் மன வருத்தம் தருவதுமாக அமைகின்றது. பொதுமக்கள் மத்தியிலும் நாங்கள் எவ்வளவு விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் அவர்கள் தங்களது சுற்றுச்சூழலை இந்த குடம்பிகள் பெருகுவதை தடுப்பதில் மிகவும் அக்கறையற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆகவே இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதில் பிரதான பங்கு மக்கள் கையில் இறங்கியிருக்கின்றது. அவர்கள் ஒத்துழைப்பு கிடைத்தால் மட்டுமே நமது பகுதியை பாரிய நோயாளர்கள் அல்லது இறப்புகள் ஏற்படுவதை நாங்கள் முற்றுமுழுதாக தடுக்க முடியும் என்பதை உணர்ந்து அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த டெங்கு கள நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். மற்றது இந்த பொது இடங்கள், பாடசாலைகள், வழிபாட்டு தலங்கள், அலுவலகங்கள் என்பவையும் இந்த டெங்கு குடம்பிகள் கூடுதலாக காணப்படும் இடமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிறுவனங்களும் இந்த நிறுவன தலைவர்களும் இதை உணர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு அரை மணித்தியாலும் 1 மணித்தியாலும் இந்த அவங்களுடைய பகுதிகளை தாங்களே சுத்தப்படுத்தி இந்த நுழம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.